உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போறோம். இதுல டிவிகேவை பத்தின ஒரு அப்டேட் அப்படிங்கிறதும் இருக்கு. முக்கியமா நம்ம பார்க்க போறது நேரு, அமைச்சர் நேருவை கைவிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு திமுக வந்துருச்சு. நேருவும் திமுகவை கைவிடுற மனநிலைக்கு வந்துட்டாரு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா யாராருக்கு பணம் கொடுத்தேன், பார்ட்டி ஃபண்ட் எங்க போச்சு, எதன் மூலியமா கொடுத்தேன் வந்தேன் அப்படிங்கிறத குடும்பத்தோட காட்டி கொடுத்துருவேன். எனக்கு எதுவுமே கவலை கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு நேரு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட சீறியிருக்காரு. என்னையே பல்ல பிடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சீறியிருக்கார். அது தொடர்பான விவரங்கள் அப்படிங்கிறத பேச போறோம். அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல இந்த விளம்பரம் மாடல் அரசு பேரை மட்டும் வச்சுட்டு சோறு வைக்கிறதே கிடையாது. அதாவது நாய்க்கு பேரு முத்துமாலை அப்படிம்பாங்களாம். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையான ரவுடி நாயின்னு ஒரு நாயை கூட்டு வந்துச்சு. அந்த நாய்க்கு மட்டும் ரவுடின்னு பேரும் வச்சுட்டாங்க. நல்லா அண்டாண்டாவா சோறும் வைப்பாங்க. இவ்வளவு கறியும் சோறுமா நல்லா விரிய நாட்டம் இருக்கு தின்னுபிட்டு. ஆனா இவங்க தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு போன ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர் வச்சாரு. அந்த பேரையும் திருடி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அவங்களுக்கு சோறு வைக்காம விட்டாங்க. சரி, அவங்களுக்கு தான் அப்படின்னா இந்த பக்கம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியோ சௌகரியத்துக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்ப எங்கேயாவது போராட்டம் அதிமுக நடந்ததுன்னு வச்சுங்களேன், அப்படியே ரோபோ போயிடும். நம்ம ரோபோ டக் 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 டக். ஆக கழக அரசு அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஜாக்டோஜியோ போராடுறாங்களா, அங்க போயிட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களா, அப்படியாமா கழக அரசு அமைந்தவுடன் ஆக உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். செவிலியர்கள் இவங்க எல்லாமே முன்கள பணியாளர்கள். கொரோனா காலகட்டத்தில் இவர்களுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது அளப்பெரியது. அப்படியே தூக்கி வானலாக வச்சு இவங்க எல்லாமே நம்பிட்டாங்க. ஓ, ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் போல இருக்கு, வந்தா அறுத்து தள்ளி நம்ம வாழ்க்கையில பூரா விளக்கேத்தி வச்சிருவாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர்கள் விளக்கேற்றக்கூடியவர்கள் அல்ல, உங்க வயிற்றுல அடிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத இப்பதான் புரிஞ்சிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நேரா பார்க்க முடியும். தூய்மை பணியாளர்கள் என்னங்க கேட்டாங்க, தனியார்கிட்ட கொண்டு போய் எங்களை விக்கிறீங்களேடா, ஏண்டா எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க பாவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஒரு எல்லாத்தையும் நாங்க அப்படியே கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக காரியை விட்டு கேஸ் போட விட்டு அவங்களை அடிச்சு விரட்டுறீங்க. கேட்டா கோர்ட்டு உத்தரவு. திருப்பரங்குன்றத்துல கோர்ட்டு உத்தரவை கிழிக்க வேண்டியதானே நீங்க? ஏலபாலனா உங்களுக்கு இழிச்சவாயா இருக்கானா? அவனுக்கு மட்டும் ராத்திரியோட ராத்திரி அவனை அடிச்சு துரத்துறீங்க, உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருன்னு அடிச்சு விரட்டிட்டீங்களே, இப்ப நல்ல பேர் வாங்கிட்டீங்களா நீங்க? இந்த தூய்மை பணியாளர்களாலதான் ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியை விட்டு ஓட போறாரு. அதுக்கான வேலை நடந்துருச்சு. அதனாலதான் இப்ப திருவாரூர் கோடியெல்லாம் போயிட்டு இந்த வழக்கம் போல இந்த பாவப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, நான் இந்த ஊருக்காரன் தாய்மடியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர்ல போய் சமணம் சாஷ்டாங்கமா நெட்டி விழுந்துருவாரு. அவங்களுக்கு வேலை கொடுக்க துப்பு இல்லாம பயந்துட்டு வர்ற புலிகேசிங்க எங்களை யாரும் தொட முடியாது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்றப்ப ஐயோ அம்மா கொள்றாங்களே எனக்கு கத்துறீங்க, பேண்ட்ல மூத்திரம் போறீங்க, டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுறேன்னு கத்துறீங்க, புலி மாதிரி பேசுறீங்க, ஆனா உள்ள வந்தா புலிகேசிகளா இருக்கீங்க. என்ன கருமங்க இது? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு போராட்டம். இந்த வீடியோவை பாருங்க. ராத்திரி பகலா எவ்வளவு பனி பெய்யுது பாக்குறீங்கல்ல இந்த மார்கழி மாசத்துல. சும்மா வெளியில போயிட்டு நம்மளால வர முடியலங்க, அவ்வளவு பனி பெய்யுது. கொற்ற பனியில நரோட்ல கிடக்குறாங்க, வயிறு எரியல உங்களுக்கு எல்லாம். இவ்வளவு மக்கள் காசை அடிச்சு 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 திங்குறீங்களா? உங்களெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? எங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுல இந்த யார் அந்த சார், இந்த மங்கினி அமைச்சர் மாரத்தான் சுப்பிரமணி, அவர் ஒரு தேர்தல் அறிக்கையை படிக்கிறாராம். அவருக்கு எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கொடுக்குறோம்னு சொல்லலையாம். அதை மட்டும் படிச்சுட்டாரு. அடுத்த வரியில போதிய அனுபவம் உள்ளவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு அடுத்த வரி இருக்கு. அதை படிக்க அப்ப காது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மக்களுக்கு. மத்தவனுக்கு தெரியாது, அந்த போராடுற செவிலியர்களுக்கு தெரியும்ல, நீ முதல் வரியில என்ன சொல்லிருக்க அடுத்த வரியில என்ன சொல்லிருக்கேன்னு. அததான் மீட்டிங் போட்டு உங்களை காரி 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 துப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் தொடச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு ஏதா மானரோசம், வாந்தி எடுத்தாலே தொடச்சிட்டு போயிடும், துப்புறதுல சப்ப அப்படின்னு. செவிலியர்கள், ஜாக்டோஜியோ, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வுதாரர்கள், பழைய ஓய்வூதியத்தை நாங்க கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. கேட்டா இப்ப நிதிநிலை இல்ல, 4,5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்க ரேஸ்கோ ஓட்டுறதுக்கும்
ஒப்பாருக்கு செலவு வைக்கிறதுக்கும் பேனாவுக்கு செலவு வைக்கிறதுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சு காசை கொண்டு விட்டு மக்களை விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு அவசியமான விஷயங்களை ஒண்ணுமே செய்யாம ஒரு ஊதாரி குடும்ப தலைவன் மாதிரி வர்ற காசை குடிச்சு 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 வீட்டுல உள்ள அண்ணா முண்டா எல்லாத்தையும் அடவு வச்சு திங்கிற ஒரு குடிகார ஊதாரி குடும்ப தலைவன் மாதிரி ஸ்டாலின் நடந்துகிறார். அப்படிதான் இப்ப இன்னைக்கு இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு வீடுனா இதுக்கு தலைவர் இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு நல்ல குடும்ப தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இஷ்டத்துக்கு இப்படி செலவு பண்ணிட்டு 4.5 லட்சம் கோடி இருந்த கடனை 9 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுல தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனை அதே மாதிரி இன்னொரு மடங்கு 4 வருஷத்துல வாங்கி வச்சுக்கிட்டு எந்த திட்டமும் போடாம இப்படியே எங்க திராவிட மாடல் அரசு நாங்க அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டா குண்டாவை வச்சு முட்டு ஊர்த்தி எத்தனை நாளைக்கு தான் வாழ்ந்துருவீங்க? இவனை ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவீங்களா நீங்க? எதுக்கு எடுத்தாலும் எங்களை முன்கள பணியாளர்கள், ஐயோ தூய்மை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், ஐயோ செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், ஐயோ கொரோனா காலகட்டத்துல தங்களோட உயிரை பணைய வச்சு உழைக்கிறவங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு சோறு போடு எல்லாத்துக்கும். ஏன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்கிறவங்க தானே நாங்க. இவங்க எல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டுட்டு அப்படி ஒரு போட்டோ கொடுத்துட்டா சரியா போச்சா? அவன் வயிற்றுல அடிச்சு ஒரு வேளை சோத்துக்கு போட்டுட்டு அதையும் விளம்பரம் பண்ணிட்டு தெரியுறீங்களே, மனிதர்களாயா நீங்க? தூய்மை பணியாளர்கள் பணியில கிடைக்கிறத பார்த்தா அந்த செவிலியர்கள் பாவமா இருக்கு. இந்த அரசு ஊழியர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த ஆசிரியர்கள், இந்த ஓய்வூதியராளர்கள் திமுகவை புதைச்சிருவாங்க. கண்டிப்பா நடக்கும். புதைச்சா கூட இந்த பணம்லாம் எந்திரிக்கும், எரிச்சிருவாங்க. தேர்தலில் கண்டிப்பா நடக்கும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். கே நேரு 888 கோடி அரசு பணிகளை ஏலம் விட்டதா, காசை வாங்கிட்டு வேலை போட்டதா ஜாப் ராக்கெட் கேஸ்ல ஆதாரம் இருக்குன்னு இடி லெட்டர் எழுதிச்சு, எஃப்ஐஆர் போடல. அடுத்து டெண்டர் விட்டதுல ஊழல், தூய்மை பணியாளர்களை பணிக்கு ஆள் எடுத்ததுல ஊழல், இது 1020 கோடி. இடி ஆதாரத்தோட, வெறும் ஆதாரம் இல்ல, இவங்க சார்ட் பண்ணது, பணம் டெபாசிட் பண்ணது, ஸ்கிரீன்ஷாட், மெயில், போட்டோஸ், 300 பக்க ஆதாரத்தை இடி கொடுத்துருக்கு. ஆனா நீங்க பொறுப்பு டிஜிபிக்கே உடம்பு சரியில்லை, மறுபடியும் இன்னொரு பொறுப்பு டிஜிபி கொண்டாந்து போடுறீங்க. அப்ப இந்த எஃப்ஐஆரே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது நீதிமன்றத்துக்கு போற தயார் நிலையில இருக்கும்போது நேரு மேல எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த சின்னவரோட பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காருல்ல, ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷ், அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து நேரு எப்படியாவது காலி பண்ணணும் தான் இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறத நேரு தெரிஞ்சுக்கிட்டாரு. எஃப்ஐஆர் போட தயாராயிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாலே மாநில போலீஸ் வந்து நேரு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா அந்த எஃப்ஐஆரை வச்சு இடி உள்ள வருமே. அதனால நேரு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட பேசும்போது எல்லாமே ஒரு அளவுதான். உங்க குடும்பத்துக்கு நான் மட்டும் நீங்க இங்க இருந்து டெல்லியில போய் சமாதானம் பேசுவீங்க, துரைமுருகனை விட்டு சமாதானம் பேசுவீங்க, உங்க மாப்பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பேசுவீங்க, செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுன்னா வீடியோ போடுவீங்க. நேத்து வேற கட்சியில இருந்து 5 கட்சி மாறி வந்த ஒருத்தனுக்கு தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார்னு வீடியோ போடுவீங்க. காலங்காலமா திமுக உழைச்சிக்கிட்டு இருக்கிற எனக்கு மட்டும்னா கை விட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட ஒரு கட்டத்துக்கு மேலாம் போனா அப்புறம் நான் எங்க போனிச்சு, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு கொடுத்தேன், பணம் வாங்கினது யாருகிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவர் ஆகி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போடும். வேற வழி கிடையாது. இவங்களை மாட்டி விடுறேன்னு சொன்னாதான் இந்த குடும்பம் நமக்காக போய் டெல்லியில கையை கால பிடிக்கும், இல்லாட்டி போவாது. ஏன்னா அன்பில் மகேஷ் இருந்தா போதும் திருச்சியில அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஆளுங்க அவரோட ஆதரவாளர் முன்னாடி அப்ரூவர் ஆயிட்டு போவோம். நமக்கு என்ன, எனக்கு 10 நாள்னா அவங்களுக்கும் 10 நாள், எனக்கு 10 வருஷம்னா அவங்களுக்கும் 10 வருஷம், மகன் மாப்பிள்ளை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் என்கிட்ட விட்னஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு நேரு வந்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் இப்ப தெரியுது. இதுதான் தன்னோட ஆதரவாளர்கள்ட்டையும் அவர் புலம்பி இருக்கார். கடைசியா டிவிகேவோட அப்டேட். அன்னைக்கு ஈரோட்ல விஜய் அவர்களோட ஸ்பீச்சை நான் டீகோட் பண்ணி பேசியிருந்தேன். இப்பவும் சொல்றேன் போட்டியிலேயே இல்லை அப்படின்னு ஒரு என்டிகே சொல்லியிருக்கலாம், அதிமுகவையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கீங்க. 160 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என்பதுதான் கள நிலவரம். பல இடங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு என்னோட சொந்த கருத்தா தான் இதை சொல்றேன். அதிமுக தான் ஆளும் கட்சி. நாள் போக 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 இது உங்களுக்கு புரியும். பிப்ரவரி மாசத்துல இது உண்மை அப்படிங்கறத நீங்களும் ஒத்துப்பீங்க. அதனால அதிமுகவை குறைச்சி மதிப்பிட்டார்னா விஜய் அவர்கள் அரசியலில் தேறுவது கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் திமுகவை அடிச்சுக்கிட்டே இருங்க. திமுக ஓட்டை தான் காலி பண்ணணும். திமுக ஓட்டை காலி பண்ணா விஜய் அவர்கள் திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு வரலாம். அதிமுகவை மட்டும் நீங்க டார்கெட் அவங்க போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா விஜய் அவர்கள் 3வது இடத்துக்கு போறது உறுதியாயிடும். இதனால டிவிகேவினர் வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். எதனால உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட சொல்றேன்னா, ஒரு செங்கோட்டையன் வந்தது உங்களுக்கு யான பலம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதிமுகவுல மாவட்டத்துக்கு 4 செங்கோட்டையன் இருக்காங்க. ஒருத்தர் வந்ததே உங்களுக்கு இவ்வளவு பலமா தெரியுதுன்னா
கிட்டத்தட்ட 200 செங்கோட்டையன்கள் அதிமுக இருக்காங்க. இறங்கி தேர்தல்ல களத்துல வெறி கொண்டு பாய்வாங்க. அது உங்களுக்கு களம் நெருங்க தான் புரியும். அதனால ஒரு செங்கோட்டையனோட பலம் புரியற உங்களுக்கு மீதமுள்ள மாவட்டத்துல இருக்கக்கூடிய செங்கோட்டையன்களோட பலம் ஏன் புரியல? ஒரு அதீத தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தேர்தல்ல நாம தோத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வேலை பார்க்கிறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு வெளியில வேணா பேசிக்கலாம். உள்ளுக்குள்ள தோல்வி பயம் அப்படிங்கிறது இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், டிவிகேவுக்கு ஆதரவாகவும் சொல்றேன். நாமக்கல் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அது திமுகவோட ட்ராப் அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கான சில ஆதாரங்கள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. அடுத்த வீடியோல பேசுவோம்.